அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. தொடர்ந்து நம்ம சேனலில் வஜீஃபாக்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கான ஒரு பதிவை நம்ம பார்க்க போகிறோம். முழு குர்ஆனையும் ஓதிய நன்மை கிடைப்பதற்காக. இப்போது நம்ம டெய்லி ஃபுல் குர்ஆனையும் ஓதி முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், நல்ல கல்வியில் தேர்ந்தவங்களுக்கு ஆலிமாங்களுக்கெல்லாம் ஓகே. இப்போ தான் நம்ம குழந்தைகளோடு இருக்கிறோம், இல்லை குடும்பத்தோடு இருக்கிறோம், இல்லை வேலை பணியில் இருக்கிறோம். நம்மளால் முழு குர்ஆனையும் ஓதி முடிக்க முடியாது. ஒரு 10 பேஜோ 15 பேஜோ இல்லைன்னா ஒரு 4 லைன் 5 லைன் அந்த மாதிரி தான் நம்ம ஓதிக்கிட்டே இருந்திருக்கலாம். அதனால் நமக்கு தினமும் ஒரு குர்ஆன் ஓதிய நன்மை கிடைக்குமா? அது கிடைக்கும். அல்லாஹ் நாடினால் கண்டிப்பாக கிடைக்கும். முக்கியமாக நம்மள எத்தனை பேருக்கு குர்ஆன் ஓதுறதுக்கு தெரியும்? சில பேருக்கு அர்த்தமே தெரியாமல் ஓதுறாங்க. சில பேருக்கு குர்ஆன் ஓதவே தெரியல, சும்மா அதை திறந்து முத்தமிட்டு வச்சிட வேண்டியது. இப்படிலாம் இருந்தாக்கா எப்படி நமக்கு இந்த குர்ஆனோட அர்த்தங்களை தெரியும்? அல்லாஹ் தஆலா என்ன நமக்கு கன்வே மெசேஜ் கொடுத்துருக்காங்கிறது நமக்கு தெரியும். சும்மா அரபியில் படிக்கக்கூடாது, நம்ம அந்த குர்ஆனை முழுசாக தெரிஞ்சு ஓதணும். சரி, இப்போ அந்த குர்ஆன் ஓதிய நன்மை கிடைப்பதற்கான அழகிய வஜீஃபாவை பார்ப்போம். சூரத்துல் இஹ்லாஸ். இந்த இஹ்லாஸ் சூறாவை 3 முறை ஓதினாக்கா முழு குர்ஆனையும் ஓதி முடித்த நன்மை கிடைக்கும். இந்த குர்ஆன் அதாவது இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை ஓதுறதுக்கு முன்பும் பின்பும் 11 முறை ஸலவாத் ஓதிக்கோங்க. ஏன்னா எந்த நம்ம செஞ்சாலும் சரி, எந்த வஜீஃபாக்கள் செஞ்சாலும் சரி, குர்ஆன் ஓதுனாலும் சரி, துவா செஞ்சாலும் சரி, நம்ம முதல்ல கடைப்பிடிக்க வேண்டியது ஸலவாத்து தான். அல்லாஹ்க்கு பிரியமான நபி, நம்மளுடைய தலைவர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே ஸலவாத்து கண்டிப்பாக ஓதியே தீரணும். இந்த நாவால் அவங்கள புகழ்ந்தே தீரணும். ஏன்னா அவங்க நமக்காக செஞ்ச தியாகங்கள் அப்படி. அதெல்லாம் நம்ம நினச்சாக்கா என்றைக்குமே நம்ம சஜிதாவிலேருந்து எந்திரிக்கவே கூடாது. அப்படியாப்பட்ட தியாகங்களை நமக்காக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்காங்க. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சதகா ஜாரியாவிற்காக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.